நான் உங்களுக்கு விஜயன் இன்னைக்கு வந்து நம்ம தாய் கிழவி இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ராதிகா சரத்குமார் வந்து அவங்களுடைய கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவங்க அந்த தாய் கிழவியாகவே வாழ்ந்துருக்காங்க. விடாது கருப்பில் வந்த பேச்சு கிழவி மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படி பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிவகுமார் வந்து அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தரல, இன்னொரு பல வருஷம் அவர் இன்னொரு 50 வருஷமாவது அவர் தமிழ் சினிமாவில் நிலச்சி நிற்பார். அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன். ஒரு கே பாலச்சந்தர் கதை திரைக்கதை எழுதி அதை வந்து பாரதிராஜா டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது படம். தியேட்டரில் வந்து எல்லாம் குடும்பமாக பார்க்க வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய படம். முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். நிறைய கருத்துக்கள் இருக்குது, ஆனால் அது எதுவுமே வந்து பிரச்சார நடியில் இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. தமிழில் இருக்கிற ஆகச்சிறந்த துணை நடிகர் எல்லாரையும் மொத்தமாக போட்டு அவங்கள கதையின் நாயர்களாக போட்டு எடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சிறந்த படம். ரொம்ப பல ஒரு நூற்றாண்டுக்கான படம் இது அப்படின்னு சொல்லணும். தயவுசெய்து தியேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போங்க. படம் பயங்கர எமோஷனல். நம்ம நிறைய இடத்துல அள வைக்கிறாங்க, அது முடிச்சுட்டு அடுத்த சீன்லேயே சிரிக்க வைக்கிறாங்க. அப்படியே மாற்றி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அவங்க ஆத்தாவை மிஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது அவங்க ஆத்தாவோட ஞாபகம் வரும். ஒரு ஊருக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பொங்கலுக்கு ஊருக்கு போய் ஜல்லிக்கட்டு திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு கொண்டாடிட்டு திரும்பி ஊருக்கு வர ஒரு மனநிறைவு இருக்குது. கண்டிப்பாக ஓடும், கண்டிப்பாக செம்மையாக ஓடிடும். டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி கிராமத்தில் ஓடிச்சோ அந்த மாதிரி இந்த படம் சிட்டியில் செம்மையாக ஓடிடும். நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. 100% பாசிட்டிவ் தான்.